வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது யார பத்தி அப்படின்னா, உங்களோட பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாரு. யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இது வந்து முழுக்க இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மூவ்மெண்ட். பிராக் லெஸ்னர் வந்து WWE வர்றதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து WWE வர மாட்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்ல அதிகமா பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னர்னால அந்த செக்சுவலி அந்த ஒரு கேஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதெல்லாம் கோர்ட்லயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது பிராக் லெஸ்னர் வந்து இந்த விஷயத்துல வந்து சம்பந்தப்பட்டிருக்காரு. அதே மாதிரி வின்ஸ் மெக்மேனும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. அதனால இவங்க 2 பேருமே வந்து WWE வந்து வர்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாதது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாம WWE உருவாக்கின நம்முடைய வின்ஸ் மெக்மேனே இப்போ வந்து WWEக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லிட்டாங்க. அது இல்லாம அதுல WWEல ஒர்க் பண்ண நம்முடைய பிராக் லெஸ்னருக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அது இல்லாம TKO குரூப்ஸ் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அது இல்லாம இதுக்கப்புறம் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் இருக்கிறதுக்கு வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து இந்த செக்சுவலி இந்த கேஸ்னால தான் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து WWEக்கு வராம இருந்தார் அப்படிங்கிறத விட அவருக்கு இருக்கிற பணத்துக்கு அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு அவர் வந்து WWE தான் வந்து குப்பை கொட்டணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரை பத்தி பேசப்பட்டுச்சு. ஆனாலும் இப்போ வந்து யாருமே எதிர்பார்க்கல, சற்றுமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு வந்து இன்னைக்கு நடந்த அந்த சம்மர் ஸ்லாமோட டே 2ல நடந்த மெயின் ஈவெண்ட்டா கோடி ரோட்ஸ் விசி ஜான்சனாவுக்கான அந்த அன்டிஸ்பிடி WWE சாம்பியன்ஷிப் மேட்ச்ல வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாரு. பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆகி ஒட்டுமொத்த பேரையுமே மெய்சிலிருக்க வைத்துட்டாரா அப்படின்னு கேட்டால் 100% வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு ரிட்டர்னுக்காக எல்லாருமே மெய்சிலிருத்து போயிட்டாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து 2வது முறையாக வந்து அன்டிஸ்பிடி WWE சாம்பியனை வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வின் பண்ணார். ஆனாலும் அதை வந்து அங்கே இருக்கிற யாருமே சரி இல்லை நானே சரி அதை வந்து நான் பெருசாக பேச மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டால் அது வந்து எனக்கு வந்து பெருசாக படல. ஆனாலும் நம்முடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து 2 வருஷம் கழிச்சு WWEக்கு கம்பேக் கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறப்ப இதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டனா ஒரு விஷயமா நான் வந்து பேசுவேன். அது மாதிரி இப்போ நான் பேசுறேன்ல அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். அதனால இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவரை பற்றின ஒரு அலிகேஷன் அப்படிங்கிறது நிறைய இருந்துச்சு அப்படிங்கிறது அப்கோர்ஸ் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாரு. இதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் வந்ததுக்கான ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் காரணமா, வேற எவனுமே காரணம் இல்லை, எந்த நாயுமே காரணம் இல்லையா. அது யார் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜான் சீனா தான். ஜான் சீனா வந்து ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணார் அப்படிங்கிறது பட் உங்கள் எல்லாத்துக்குமே நான் சொன்னேன். அதாவது நம்முடைய ஜான் சீனாவோட அந்த கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் வந்து நான் வந்து 3 சூப்பர் ஸ்டார் கூட வந்து நான் மேட்ச் பண்ண சொல்லி ரொம்ப ஆசைப்படுறேன். அது யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர், 2 வந்து நம்முடைய ஃபைனல் பாஸான ராக், 3 வந்து ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். இவங்க 3 பேத்து கூட வந்து நான் வந்து ரெஸ்லிங்கை விட்டு போகிறதுக்குள்ளே வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் மேட்ச் பண்ணியே தீரணும். இது வந்து என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கணும்னு சொன்னல. அதனால தான் இப்போ வந்து அந்த ஒரு கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து WWE ரிட்டர்ன் வந்திருக்காரு. அதாவது வேற யாருக்காகவும் ரிட்டர்ன் ஆகல, ஃபேன்ஸுக்காகவோ இல்லை நம்முடைய WWE வந்து இருக்கிற நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சுக்காகவோ இல்லை அது இல்லாமல் நம்முடைய நிக்கானுக்காகவோ அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் அவங்க யாருக்காகவே நம்முடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்து WWE ரிட்டர்ன் ஆகலையாம். நம்முடைய ரிட்டர்ன் ஆனதுக்கான ஒரே ஒரு காரணம் யாருன்னா அது நம்முடைய ஜான் சீனாவோட அந்த கடைசி ரிட்டையர்மெண்ட் டூரு. அது வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அப்ரோச் பண்ண விதம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது ஜான் சீனா வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அப்ரோச் பண்ண ஒரு விதம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது நம்முடைய நிக்கானா இருக்கட்டும், நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சா இருக்கட்டும், மற்ற WWE ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது உங்கள் மேலே அந்த செக்ஷுவலி அந்த ஒரு கேஸ் இருக்குது. ஆனாலும் அதில் எதுவுமே எங்களுக்கு வந்து தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு தான் சொன்னாங்களே தவிர, அதாவது அவங்களோட ஒரு சுயநலத்துக்காக மட்டுமே தான் என்னை வந்து யூஸ் பண்ண நினச்சாங்க. அதாவது நான் WWEக்கு நான் வரேன் அப்படின்னா என்னை வச்சு அதிகமான ஒரு டிக்கெட் செல்லிங்கை கொண்டுட்டு போகலாம், அதிகமான ஒரு வருமானத்தை வந்து அவங்க எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சுயநலத்துக்காக மட்டுமே தான் வந்து என்ன வந்து அவங்க வந்து கூப்பிட்டாங்களே தவிர, என்ன மதிச்சு என்ன ஒரு ஆளா வந்து யாருமே வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து சொல்றாரு. இதே இவங்க எல்லாத்தையுமே விட என்னோட ஜான் சீனா, அதாவது உங்களோட ஜான் சீனா வந்து என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது என்னோட கடைசி ரிட்டையர்மெண்ட் இது. அதாவது 2025ஓட நான் வந்து ரெஸ்லிங் கரியரை விட்டு நான் போயிருவேன்.
ஆனால் போகிறேன் அப்படிங்கிறப்ப உங்கள் கூட அதாவது பீஸ்டன் கனர் பிராக் லெஸ்னர் நீங்கள் வந்து என் கூட வந்து ஒரு மேட்ச் விளையாடணுங்க. அதாவது இதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அது இல்லாமல் இதுக்கப்புறம் என்னால் நினச்சாலும் என்னால் ரெஸ்லிங் கரியருக்குள்ளே வர முடியாது. அதனால் எனக்காக நீங்கள் வந்து எனக்கு என் கூட வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் டூரில் வந்து எனக்கு கூட நீங்கள் ஒரு மேட்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சீனா வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே தான் இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்ததுக்கான முழு காரணம் என்ன, உண்மையான காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய ஜான்சனா கூட வந்து ஒரு மேட்ச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காரே தவிர வேற எதுக்காகவும் வரல அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து சொல்லிட்டாரு. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ வந்து நம்முடைய ஜான்சனாவுக்காக மட்டுமே தான் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அப்போ ஜான்சனா கூட வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து விளையாண்டுட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களா? இல்லை நீங்கள் வேணாம் உங்களோட கடமை முடிஞ்சிச்சு. அதாவது நீங்கள் வந்தீங்க பிராக் லெஸ்னர் வந்தீங்க, நீங்கள் வந்து ஜான்சனா கூட வந்து ஒரு மேட்ச் விளையாண்டீங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஸ்டோரியுமே டபிள்யூடபிள்யூல இல்லை. நீங்கள் வந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டபிள்யூடபிள்யூ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரை வந்து ஜான்சனாவுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு நம்முடைய பிராக் லெஸ்னரை வந்து கலட்டி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ வந்து எழுதுரு. ஏன்னா அப்படி பண்ணுவாங்களான்னு கேட்டால் டபிள்யூடபிள்யூ பண்ணுவாங்களான்னா அதை கண்டிப்பாக டபிள்யூடபிள்யூ பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஏன்னா நம்மளுடைய டபிள்யூடபிள்யூல இருக்க எல்லாருமே வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து நீங்கள் வந்து திரும்பி வந்து டபிள்யூடபிள்யூக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. ஆனாலும் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. அது இல்லாமல் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் கிட்ட என்ன சொன்னார்னா, அதாவது வின்ஸ் மெக்மேன் இருந்த அந்த ஒரு டபிள்யூடபிள்யூ அப்படிங்கிறது வேற. இப்போ வந்து நம்முடைய ட்ரிபிள் ஹெச் இருக்காருன்னா அந்த ஒரு டபிள்யூடபிள்யூ அப்படிங்கிற வேற. நான் வந்து வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல. சொல்லிட்டு இப்போ திரும்பி வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அதாவது என்னோட கடைசி ரிட்டையர்மெண்ட் இது. நீங்கள் வந்து என் கூட வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடுங்க. இதுதான் என்னோட மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்குது. அதாவது நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள உங்க கூட வந்து ஒரு மேட்ச் விளையாடணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னதுக்காக இப்போ வந்து அந்த ஆசையை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறக்காக டபிள்யூடபிள்யூக்கு வந்துட்டார்ல. அப்போ வந்துட்டில நான் கேட்டப்ப நீ வரல, நான் கூப்பிட்டப்ப வரல. இப்போ வந்து உன்னை நான் பழி வாங்கணும் அப்படிங்கிறக்காக அந்த ஒரு சமயம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் அது கரெக்டான ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சு. அதனால இப்போ வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ என்ன பண்ண போறாங்கன்னா, ஜான்சனாவுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடத்தி முடிச்சதுக்கப்புறம் நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரை கழட்டி விடுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து சொன்னேன். ஏன்னா நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து நினச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து எப்பயோ கூட்டி வந்திருக்கலாம். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு கேஸே கிடையாது. அதாவது நீங்கள் வாங்க பிராக் லெஸ்னர், அதாவது என்ன ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு நாடகம் ஆடுறாங்க. அதாவது பிராக் லெஸ்னர் வந்து இதுக்கப்புறம் டபிள்யூடபிள்யூக்கே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை விளையாடுறாங்க. ஏன் அப்படின்னா அப்போ வந்து கரண்ட்லி வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டைரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கும்தரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎம் பங்க் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து அப்போ வந்து டாப் 1 பொசிஷனில் இருந்தாங்கனால அப்போக்கி வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு நினப்பு அப்படிங்கிறது வரல. அந்த ஒரு காரணம் அதாவது அவர் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியாமல் அவருக்கான ஒரு ஸ்டோரி லைன் இல்லாமல் இதுக்கப்புறம் அவரை வச்சு நாங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறக்காகவும் அந்த ஒரு விஷயத்த சொல்லாமல் சொல்லணும் அப்படிங்கிறக்காக அந்த ஒரு இடத்துல வந்து அந்த செக்ஷுவலி அந்த ஒரு கேஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிறக்காக அதை வச்சே நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து தொங்கிக்கிட்டாங்க. அதனால டபிள்யூடபிள்யூ நினச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ தான் ஜான்சனாவோட அந்த ஒரு ஃபியூடுக்கு தான் நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னரை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் அந்த இடத்துல கிடையாது. டபிள்யூடபிள்யூ நினச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டால் எப்போயோ நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து கொண்டுட்டு வந்திருக்காது. 2023 வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய கோலி ரோட்ஸோட ஒரு மேட்ச் விளையாண்டார்ல. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செக்ஷுவலி அந்த கேஸ் வந்துச்சுல அதுக்கப்புறமே நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ நினச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரை வந்து டபிள்யூடபிள்யூக்கு வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஏன் கொண்டுட்டு வரல அப்படின்னா அதுக்கான ரீசன் இதுதான். அதாவது அவரோட தேவைகள் அப்படிங்கிறது அங்கே தேவையில்லை. அதனால கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இப்போ வந்து நம்முடைய இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கானால இப்போ ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ ஜான்சனாவுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. அதாவது கிளாஸ் இன் பாரிஸ்லயோ நடக்க போகுது, இல்லை கிரவுன் ஜுவல்லையோ நடக்க போகுது அப்படின்னா இந்த ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட டபிள்யூடபிள்யூ வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னரை வந்து துரத்தி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ வந்து எழுது. அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். அது இல்லாமல் நம்முடைய டபிள்யூடபிள்யூ நினச்சிருந்து அது முன்னாடியே நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து அந்த 2023, 24, 23 வெளியே போனார். 24, 25 2 வருஷம் கழிச்சு வராரு. அந்த ஒரு காலகட்டத்திலே வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ நினச்சிருந்தா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா ட்ரீம் மேட்சஸ்லாம் அப்படிங்கிறது ஏகப்பட்டது விளாண்டுருக்காது. கும்தர் விசிஸ் நம்முடைய கும்தர் அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னர் விசிஸ் கும்தர் மேட்சாக இருந்திருக்கும். இல்லை திரும்பி அகைன் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் பிராக் லெஸ்னர் மேட்ச் அப்படின்னு ஏகப்பட்ட மேட்சஸ் வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ நடத்திருக்கலாம். ஆனால் ஏன் நடத்தலை அப்படின்னா நம்முடைய பிராக் லெஸ்னரோட அந்த தேவை அப்படிங்கிறது தேவை இல்லை. இப்போ வந்து ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ திரும்பி வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறத விட ஒரு கவலை என்ன அப்படின்னு கேட்டால்
இப்போ வந்து நம்முடைய WWE வந்து பிராக் லெஸ்னருக்கும் ஜான் சீனாவுக்குமான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் உங்களோட தேவைகள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து வந்த கடமைகள் முடிஞ்சிருச்சு. அதாவது நீங்க வந்து எதுக்கு வந்தீங்க அப்படின்னா, எங்களுக்காக வரல. நீங்க வந்து வந்ததுக்கு யார் காரணம்? ஜான் சீனா தான். ஜான் சீனா கூட வந்து நீங்க ஒரு மேட்ச் விளையாண்டீங்க. இதுக்கப்புறம் உங்களோட தேவைகள் எங்களுக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாரி நம்மளோட WWE வந்து கழட்டி விட்டுருவாங்களோ, திரும்பி அதுக்கப்புறம் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து WWE யூஸ் பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை தான் அப்படிங்கிறது இப்போ வந்து போயிட்டு இருக்கு. உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி நம்மளுடைய WWE நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, நம்முடைய பிராக் லெஸ்னரை எப்பயே கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஏன் கூட்டிட்டு வரல அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு எழும். அதுக்கான ஒரு விடை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சுன்னா, மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம இப்போ வந்து பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம், ஜான் சீனாவோட ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம், நம்மளுடைய WWE வந்து அதுக்கப்புறம் நம்முடைய பிராக் லெஸ்னரை யூஸ் பண்ணுவாங்களா? யூஸ் பண்ண மாட்டாங்களா? அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. அது இல்லாம இன்னொரு விஷயத்த வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது நம்முடைய WWE வந்து 2023 சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய ஜான் சீனாவுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான அந்த ஒரு மேட்ச் தான் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் அதான் நம்முடைய பிராக் லெஸ்னரோட ஒரு கடைசி மேட்சா இருந்துச்சு. இதே இப்ப 2025 2 வருஷம் கழிச்சு நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆனாரு. அதே கோடி ரோட்ஸ் விசஸ் நம்முடைய ஜான் சீனாவோட அந்த ஒரு மேட்ச்ல வந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு. இதுல 2 விஷயம் வந்து ஒத்துப்போகுது. 2023 சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸ்க்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல தான் நம்முடைய பிராக் லெஸ்னர் WWE விட்டு போனாரு. அதே 2025ல வந்து ஜான் சீனாவுக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான அந்த ஒரு மேட்ச். இப்போ வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு. இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்ப நான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். அதாவது பிராக் லெஸ்னர் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா WWE வந்து ஜான் சீனா விசஸ் நம்முடைய பிராக் லெஸ்னர் கூட அந்த ஒரு மேட்ச்க்கு அப்புறம் WWE வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, உங்களோட பிராக் லெஸ்னர் வந்து எந்தெந்த ட்ரீம் மேட்சஸ்லாம் அட்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ரெஸ்லர், அதாவது உங்களோட ட்ரீம் ஆப்போனன்ட் இருப்பாங்களா? அதாவது எங்களோட பிராக் லெஸ்னர் வந்து இந்த ரெஸ்லர் கூட வந்து மேட்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த ரெஸ்லர் யார் அப்படிங்கிற அவரோட பேரை வந்து மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.